ஒரே அடி அடிச்சு புடு. அண்ணனோட பேச்சு வெள்ளம் போலி இருப்பேன், சின்ன நடப்பேன் அழகு பெண்டுகளா குளிர் விட்டு போச்சு, சித்திரம் போல் நான் சிரிப்பேன். அண்ணன் நடப்பேன் அச்சு வெள்ளம் போலி இருப்பேன், அண்ணன் நடப்பேன் அச்சு வெள்ளம் போலி இருப்பேன், அண்ணன் நடப்பேன் அச்சு வெள்ளம் போலி இருப்பேன், சின்ன நடப்பேன் அடிபண்டுகளா சித்திரம் போல சீரிப்பேன், அடிபண்டுகளா சித்திரம் போல சீரிப்பேன். போடு 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 கைதடி 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 அடிபண்டுகளா மல்லிய பூவாட்டி இருந்துச்சு, அடிபண்டுகளா மல்லிய பூவாட்டி இருந்துச்சு. போடு 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 கைதடி கைதடி என்ன ஒரே சிரிப்பா இருக்குது. என்ன பார்த்தோன்னு என்ன என்ன எல்லாம் ஒரே மாதிரி சிரிக்கிறீங்களா? என்ன தெரியாம இருக்கும் அடையாளம். யாரு சொன்னது அது? கடலைக்காரர குறு குறு குறு. ஐயோ மச்சான், நீ தான் கடலை வத்துக்கிட்டு இருக்கிறியா? யாரு அது? இவர் யாரு தெரியுமா? இவர் தாண்டா என்னைய 4 வருஷமா வச்சு பாதுகாத்தாரு. 4 வருஷமா வச்சு பாதுகாத்தாரா? ஆமா, எனக்காக அந்த கடலை கொள்ளையே எழுதி வச்சாரு. இப்ப 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 காலை பொழந்துகிட்டு உட்காந்துருக்காரு, கடலை வித்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நீ கடலை விக்கிற மாதிரி தெரியலையே, எப்படி பட்டறைய போட்டு உட்காந்துட்ட? இது என்னடா அந்த கேஸ் மாதிரி? அவர்தான் பேசினாரா? சம்சுதன் என்ன வயசு அப்படி எடுக்கிறாரு? என்ன மிமிக்கி கட்டையில அவர் எதுக்கு கடலையை கொண்டு வந்த? இப்படிதான் முந்தா நேத்து ஒரு ஊருக்கு போனா கடலை வைக்கிறேன்னு பக்கத்துல ஒரு கிளவி இருந்துச்சு, இந்த காண்டா விளக்க வச்சு பத்தி விட்டேன். அது என்ன ஆச்சரியா தெரியல. சரியான நகைச்சுவை சிரிக்கிறாரு அவரு. ஐயா அவரு நல்லா இருக்கியா மாமா? என்ன வாய்ஸ் என்னடா என்னடா இது? அடிச்சுடு முடிச்சுடு பாத்துக்குவோம் பேசிக்குவோம். இது இதையா? இங்க உனக்கு ஏத்த சரியான ஆள் இங்க வரு. இங்க வரு. அடிச்சு விடுனா எப்படி எப்படி? அவரை வந்து கட்டி பிடிச்சி அப்படி அப்படி ஒரு அணை அணைச்சு விடுன்னு சொன்னேன். கிட்டி சண்டையா? அப்படிலாம் நான் பேசுவேனா? தெரியுமாடா? மாமா வருவாருன்னு மல்லிய பூ வாங்கி வச்சேன், இந்த கடலை விக்கிற அது பல்லு ஓட்ட பண்ணா இருக்கு. இந்த மாமா வருவாருன்னு மல்லிய பூ வாங்கி வச்சேன், மாமா வரவும் இல்ல. மாமாவுக்கு என்னாச்சு? மாமா வரவும் இல்ல. மாமாவுக்கு என்னடி ஆச்சு? மாமாவுக்கு மாடு மிதிச்சிருச்சு. அச்சோ, எதடி எதடி? கடலை விக்க போற இடத்துல கழுத்திலே மிதிச்சிருச்சுடா. ஐயா ஐயா. மாமா வருவாருன்னு மல்லிய பூ வாங்கி வச்சேன், மாமா வருவாருன்னு மல்லிய பூ வாங்கி வச்சேன், மாமா வரவும் இல்ல. அடிபண்டுகளா மல்லிய பூவாட்டி இருச்சு, அடிபண்டுகளா மல்லிய பூவாட்டி இருச்சு. போடு 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 என்னடா குருவுக்கு பாக்குற? சைட் அடிக்கிறியா? என்னடா வச்ச கண்ணு எடுக்காம பாக்குற? அது யாரு? இது அவர் யாரு? அவர் தான் எங்க சின்ன மச்சான். இவர் எப்படி பாக்குறான்? அவர் வச்சது வச்ச குறி பார்க்க தவறாம பாக்குறான் பாரு. டேய், நீ பாக்குறியா முறைக்கிறியா? செல்ல குட்டி உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு?
போடா உனக்கு சூம் போடா, நீ போயிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமாடா, போடா. மாமா வருவா. ஐயா நாங்க 5 வயசுல நாங்க ஆடாத ஆட்டமுள்ள 10 வயசுல வல்லாங்குழி ஆடையில. நல்லா தண்ணி பேசிக்கிறேன். ஏன்டி அழுவுற? ஐயோ ஏன்டி அழுவுற? ஏன்டி நல்லா தண்ணி பேசிக்கிறேன், ஏன்டி அழுவுற? இது ஆறு தெரியுமா? அது யாரு? இதுதான் எங்க மூத்த அக்கா நக்குமா. மூத்த அக்கா நக்குமாவா? ஆமா. ஏன்டி அக்கா உங்க இருக்காங்களா உனக்கு? ஆமா. நாங்க அக்கா தங்கச்சி மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேரு? மொத்தம் 7 பேர். 7 பெருங்கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களும். ஆபரேஷன் பண்ணி சக்சஸா முடிஞ்சிருச்சா? என்ன நல்லா பாத்துட்டியா? பாக்குறத நல்லா விழுதுகிட்டு தூக்கிட்டு கிடக்குற நீ. 7 நெஞ்சு வலிச்சிருச்சு, அதான் படுத்தேன் மாத்திரை. ஐயோ நெஞ்சு வலிச்சிருச்சா? மாத்திரை வேணா வாங்கிட்டு வரவா? போட்டுட்டேன். போட்டுட்டு தான் நல்லா விழுந்து தூக்கிட்டு இருக்க. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? தோசை மட்டும் தின்னியா? வேற தொட்டுக்கு எதுவும்? மாங்காய் மண்டி. எப்படி? என்ன ஒரு முறையான சாப்பாடு. நீ சாப்பிட்டியா? முரட்டது இன்னும் மண்டை நாரதர் கொண்ட மாதிரி. அவங்க யாரும் உங்க மூத்த அக்கா நக்குமா? இதுதான் மூத்த அக்கா நக்குமா. இப்ப பேசுனாங்களே உன்னை பார்த்ததுல ரொம்ப. இதுதான் சின்ன அக்கா சிம்புரே. சின்ன அக்கா சிம்புரேனா? நடுவுல அக்கா நமிதா தவாரு. ஏய் என்ன எல்லாம் பிள்ளை சினிமா நடிகை பேரா இருக்கு. எல்லாருமே சினி ஆக்டர்ஸ் தான். உன் பேரு? என் பேரு வந்து என் பேரு பாலாமணி. பாலாமணி. நான் மட்டும்தான் அதுல கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. அது என்ன பாலா ஓகே மணி யாரு? ஏய் என்ன கேக்குற? என் பேரு தானே பாலாமணி. உண்மையான பேராதா? என்ன ஒரு மாதிரி தடவுற? வேர்க்குதோ? எங்க ஐயா? அங்க செத்து போயிட்டாரா? என்ன செத்து போயிட்டாருன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ற? என்ன சொல்றது? நம்ம ஐயா அங்க நீ நடிக்காத. அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க. இவங்க வந்து இங்கிட்ட பார்த்தாலும் பாஞ்சிருவான்ட்டு செத்து போயிட்டாரு. என்ன எல்லாம் 18 வருஷம் ஆச்சா? சந்தோஷமா இருக்கேன். ரைட், அவ்வளோதான். அப்படிதான் இருக்கணும். இங்கிட்ட என்ன நீ என்ன குறுன்னு பார்த்த மணிக்கா இருக்கிறியா? எல்லாம் பார்த்தியா? எல்லாம் சுத்தி எல்லாம் பூரா கிளடுகட்டையா கிடக்குது. நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சாப்பிட்டாகலாம். அவங்க சாப்பிட்டாகலாம். இப்போ வந்து நீ வந்து அக்கா தங்கச்சி கூட பேச. இட்லி சாப்பிட்டியா? சாம்பார் ஊத்தி சாப்பிட்டா பிரிட்டன்ல அடிக்கும். என்ன அது? அக்கா வருமுன்னு ஆசையோட காத்து இருந்தேன். சரி, இந்த 2 அக்கா வரும். புடிச்சு இழுத்துறாத. நீ பாட்டுக்கு வந்துடும். இழுத்து விடுனா ஒட்டிட்டு வச்சிருக்க. நீ இழுத்து விடு பிடிச்சி இழுத்து விட்டுறாத. நீ அவங்களுக்கு ஒரு ஆசை ஓல் இருக்கு. இழுத்து விடுறாங்க. துடைக்கிறாங்க, தூசியை துடைக்கிறாங்க. சரியா இருக்கிறேன். என்ன யாத்தா வெக்கத்தை வர்றா? இப்பதான் 16 வயசு பருவம் அங்க மாதிரி பொங்குது. அப்படியே போடு. தீபிகா ஓ முகச்சாடு அப்படியே இருக்குது. இதுக்கு மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். மாமா வர ஊமில்ல அடிபட்டுகளா மல்லிகைப்பூ வாட்டி இருந்துச்சு. அடிபட்டுகளா மல்லிகைப்பூ வாட்டி இருந்துச்சு. போடு முரட்டுப்பட்டாரு. வரும்போதே என்னடா ஒரு மாதிரி தடவை என்ன மூஞ்சி முகரக்கட்டி பாரு. சரி இங்க வரு. நீ என்ன பாடகி அந்த அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க யாரு? இவங்க அத்தாச்சின்னு உரிமையோட சொல்றா. அதுதான் இவங்க அவங்க எங்க அத்தாச்சி. ஆமா அப்படி சொல்லு. அத்தாச்சி போட்டிருக்க ட்ரெஸ் இவங்க வந்து திவ்யா போட்டிருக்க ட்ரெஸ் கலந்து போட்டு வந்திருக்கிற என்ன கதை? அவங்க 2 பேரும் பிட்டையும் கொஞ்சம் எடுத்ததுல சொல்லிக்கிட்டேன். 2 பேரும் ட்ரெஸ்ல
ட்ரெஸ்ல பிட் எடுத்து இதுல சரி பிட் எடுத்து சொருவிக்கிட்டு. ஆமா அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ஓகே, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதானே. அவ்வளவுதான். அடுத்த நகைச்சுவைக்கு போயிட வேண்டியது. நல்லா ஜோரா கை தட்டுங்க, கை தட்டி கை தட்டி கை தட்டி. ஆமா, இங்க வர்றியே, உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சால்சாப்பு அதிகமாயிருச்சு. ஏன் என்ன? ரொம்ப ஒரு மாதிரி எகத்தால அதிகமாயிருச்சு உனக்கு. என்னடி நினைச்சுக்க இருக்கிற? அங்க போற எங்க இந்த எங்க ஐயா பட்டாணி அவர் போயிட்டார். அவர் கடலை விக்கிறவர் அம்பளுக்குற பட்டாணி அங்க போற எங்க ஆத்தாவ அம்பளுக்குற. என்னடி நினைச்சுக்க இருக்கிற? என்ன 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 உனக்கு ரொம்ப வந்து சரி வர மாட்டா. இவள இன்னைக்கு ரொம்ப பண்ணிக்கிறானே. இவள நான் வந்து நான் சாதாரணமான நினைச்சுக்கிறேன். இது என்னமோ சொல்ல வர்ற. உலகத்துக்கு என்ன சொல்ல வர? நீ வந்து அவங்க அங்க போற இங்க போற எல்லாரையும் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆளு நினைச்சியா? நீ என்ன பெரியவனா? ஆமாடி, நான் பெரிய ஆளுத்தேன். என்ன யாரு தெரியுமா? யாரு? பல மந்திரங்களை கத்து இந்த கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறேன். அடக்குறதுக்கு அது என்ன ஒண்ணு காடா? இதெல்லாம் பேசினா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இவள இன்னைக்கு மந்திரம் போட்டு இவள இன்னைக்கு ஏதாவது ஆக்கணும்னே. இவள இன்னைக்கு மந்திரம் போட்டு என்ன ஆக்க? இவள மந்திரம் போடுவாளா? மாசமா என்னடா ஆக இல்ல கிருத்தனை முடிச்சவங்க வந்து சேர்த்திருக்கீங்க. இல்ல இவள மந்திரம் போட்டு ஏன் நண்பா இவள இன்னைக்கு மந்திரம் போட்டு என்ன ஆக்க? மாசமாக்கி. என்ன இந்த மாசமாக்க சொல்றாப்ல? இவள இன்னைக்கு மந்திரம் போட்டு இவள என்ன ஆக்க? மாசமா என்னையா அது எல்லாரும் மாசமாக்கன 3 பேர் ஆக்க போறாங்க. உன்னை மந்திரம் போட்டு இன்னைக்கு மாடு ஆக்குறேன். மாடு 3 வருஷம் கடந்துக்கிட்டு முக்கிட்டு அடிச்சாலும் ஒன்னும் ஆகாது. என்னடா 3 பேரும் மாசம் என்னடா ஆட்ட இல்ல பாத்துக்கோ. உன்னை மந்திரம் போட்டு இவள இன்னைக்கு மாடு ஆக்கல. உண்மையிலே மந்திரம் போடுவானோ? மனுஷன் இல்ல, நான் பாத்துக்கேன். மந்திரவாதியா? சொல்லிட்டு கத்துறா. இருடா இருடா மறந்து நீ பிடிக்கிற புடியில மறந்து புள்ள மறந்து இருங்கடா. கிறுக்கு பல்ல கூட்டிட்டு வந்துட்டு போட்டிருக்கேன். கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே. ஒழுங்கா புடிடா மைக்க. பிடிங்கடா முதல்ல பிடிக்கிறா. இல்ல செருப்பு போட்டிருக்கனாலதான் மந்திரம் வேலை செய்யல. நீனு செருப்பு கழட்டு. இவள இன்னைக்கு மந்திரம் மட்டும் ஒரே மந்திரத்தை இவள இன்னைக்கு மாடு ஆக்கல. பாரு சண்டி கருப்பா, சாம்புட்டி கருப்பா, மாம்புட்டி கருப்பா. வாடா 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 ஓடி வாடா. ஆத்ரே பூத்ரே சாத்ரே போடுற மாத்தரே. சாத்ரே பூத்ரே சாத்ரே. மூதேவி அடிக்கிற நேரத்துல விட்டு ஓட்டை முகரை மூஞ்சி பாரு. மந்திரவாதி மந்திரவாதியா ஊருக்கு ஊரு அப்படி கிளம்பிடுறாங்க. கேட்டா மந்திரவாதி சாமியார் சாமியாருங்கிறாங்க. 50 பேர் கற்பழிப்பு கேஸ்ல உள்ள கிடக்குறாங்க. அவங்க வாயில மண்டு விடுங்க. அருமருந்து சாமியார் மூஞ்சி. நீ அந்த மாதிரி மந்திரவாதி தானடா? இல்ல. நான் யார் தெரியுமா? நீ யார் மந்திரவாதியா? நான் சாதாரணமான ஆள் கிடையாது. ஐ அம் a degree holder. படிச்சிருக்க நீ? ஆமா. என்ன படிச்சிருக்க? BBA படிச்சிருக்கேன். BBA என்ன? தெரியாதா உனக்கு? சரி தெரியாது, சொல்லுப்பா. BBA னா பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன்னா மேலாண்மை. மேலாண்மைட்டு கீழாண்மை ஆற்ற ஏதோ ஒரு ஆமை ஆற்ற விடு. படிச்சிருக்கேன். இப்ப நீ வந்து BBA படிச்சிருக்கிற. ஆமா. என்ன கேள்வி கேட்டால் டக்குன்னு பதில் சொல்லுவ, அப்படித்தானே? ஓ, நான் படிச்சிருக்கனால என்னை சோதிக்க போறியா? ஆமா. எத்தனை கேள்வி வேணா கேளு. டான் டான் பதில் சொல்லுவேன். கேள்வி நம்ம ஒரே கேள்வி தான் உன்னை கேட்பேன். நீ பாரு போய் இங்க இரு. கேள்வி நம்பர் 1. மீன் பிடிக்கிறவங்கள என்ன சொல்லுவோம்? கேள்வி தானே கேட்டேன் அக்கா. நான் கேள்வி தானே கேட்டேன். கேள்வி என்னது? மீன் பிடிக்கிறவங்க என்ன சொல்லுவோம்னாக்க யாரி பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற. இங்க வா, கேட்டது கையில பதில கரெக்டா சொல்லும்ல. மீன் பிடிக்கிறவங்கள என்ன சொல்லுவோம்? என்னடா பெரிய எந்த கேள்வி? மீன் பிடிக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம்? மீனை ஒண்ணு சொல்லுவோம். அப்ப மான் பிடிக்கிறவங்கள மசிர பிடிக்கிட்டு சொல்லுவோம். மீன் பிடிக்கிறவன மீனை ஒண்ணா, மான் பிடிக்கிறவன மானம். ஓ, அட்டாக் பண்றியோ? இப்ப நான் உன்னை அட்டாக் பண்றேன் பாரு. இப்ப அண்ணன் பொண்டாட்டி அண்ணின்னு சொல்லுவோம். சரி. பங்காளி பொண்டாட்டிய பண்ணின்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்த சுப்பிரமணி பொண்டாட்டின்னு என்ன சொல்லுவேன்? அவனை சுடுதண்ணின்னு சொல்லுவேன். சுடுதண்ணி. சூப்பர், நல்லா சிரிக்கிறாரு. இப்ப விக்கல் வந்தா என்ன பண்ணுவோம்? விக்கல் வந்தா விக்குவோம். அப்ப நக்கல் வந்தா நக்குவோம். ஐயோ அம்மோ எப்போ சம்சிவர்னே, இவன் நக்கல் வந்தா ஆக்குவானா? அம்மோ எப்போ 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 எப்போ. வேடா ஊசி பேர. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எல்லாம் நேரம் என்ன பண்ணீங்க? டக்கு நாங்கெல்லாம் வந்து ஆறுனா பாடுறோம். ஒரு சூப்பர் கச்சேரி சம்சுதன் எல்லாம் வந்திருக்காரு. நம்ம அண்ணே ரஜித் அண்ணே, நந்தா மச்சான் 2 சேர்ந்து ஆர்கே ரிதம்ஸ். அப்படியா? எங்க நம்ம கச்சேரிக்கு வந்திருக்கிறோம். அப்படியா? பாட்டுலாம் பாடுவீங்களா? பாடுவோம், சூப்பரா பாடுவோம். நான் 2 பாட்டு பாடவா? எங்க பாடு? சூப்பரா பாடுவேன். நல்ல பாட்டு பாடு. நம்ம என்ன கச்சேரிக்கு வந்திருக்கோம்? ஆர்கே ரிதம்ஸ் கிராமிய திரை இசை தெம்மாங்கு பல்சுவை கச்சேரிக்கு வந்திருக்கிறோம். அதனால முதல்ல கிராமிய பாட்டா பாடு. நல்ல பாட்டா பாடு. அழகா பாடுறேன். சூப்பரா பாடுறேன். சூப்பரா பாடு. ஏய் நான் சொல்றேன். செல்ல நோண்டாதடா.
டார் அத்து விட்டுரு பாப்பா. நம்பி அடி மண்டெல்லாம் தெருக்கு அடிச்சிருவேன். ஒழுங்கா சுதிய புடி புடி. கிராமிய பாட்டு பாட போறேன். பார்க்காத 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 என்ன குரு பார்க்காத. வாசியா வாசியா என்ன பாடுறேன். எங்க பாடு. மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே. சூப்பர், நல்லா கைதடுங்க பாப்போம். மாமா என் புடுக்கலையா சொல்ல. என்னடி இது மாமனுக்கு பிடிக்கலையாது. இன்னும் இந்த மாதிரிலாம் சொல்ல இருக்கிற பாட்டு மாத்திட்டாங்களோ? நீ மாத்திட்ட. சரி சரி, அந்த பாட்டு செட் ஆகல. திரை இசை பாட்டு நல்லா பாடுறேன். நல்ல சினிமா பாட்டு பாடுறியா? சூப்பரா பாடுறேன். எங்க பாடு பாப்போம். அம்மாடி இதுதான் காதலா, அடராமா இது என்ன ஓதமா. இது என்ன வேதமோடி? என்னடி பாட்டு ஃபுல்லா தப்பு தப்பா பாடிக்கிற? இல்ல இந்த ஆளு கவட்டை கிலோ உருண்டையா வச்சிருக்கோம். என்ன நினைச்சிட்டு எனக்கு பாட்டு செட் ஆகல. என்னை பத்தி நீ 2 பாட்டு பாடுவேன். நான் சூப்பரா பாடுவேன்ல. பாடு பாடு பாடு. ஒரே பாட்டு பாடுறேன் பாரு. நல்ல பாட்டு பாடு. நல்ல பாட்டு பாடு. மனசு மயங்கும் மசிர போடுங்கும். அழுவுறியா? அடுத்து நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? இது பஞ்சு மூட்டை பழைய துணின்னு உனக்கு தெரியுமா? என்ன நிஜமாவா? என்ன பொய்யா சொல்றேன்? என்ன பொய்யா? இந்தா வச்சுக்க மாங்கா. எனக்கு நீ இந்தா வச்சுக்க ஆப்பிள். அம்மா ஆப்பிள் வலிக்குது. என்னடா குருன்னு பாக்குறிய? நீ தான் சிபத்திலே தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சத்தியம் ஆகல. எனக்கு வயசு 28 ஆகுது. உனக்கு ஆகவே ஆகாது. எனக்கு ஆகல. எங்க ரஞ்சிதனுக்கு ஆகல. நீங்க எல்லாம் இப்படி லொப்ப பத்தியில தெரிஞ்சீங்கன்னா இப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆகும். முகர கட்டையில. ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க 2 பேருக்கு மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். என்ன பொண்ணு பாக்குறதுக்கு குறி சொல்லிட்டு இருக்கீங்க? லைவ் ஓடிக்கிறேன். எவனாவது பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு பொண்ணு கேட்பாங்க. இல்ல அதெல்லாம் வேணா. நமக்கு நம்ம எப்படி இருந்துட்டு அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? சும்மா சொல்லி பார்த்தேன். ஏதாவது இப்படி ஏதாவது போன ஒரு மண்ணு. அப்படியா? ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. சூப்பரியா? ஒண்ணுக்கு 4-5 கல்யாணம் பண்ணிட்டேன். 4 அவன் ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறக்கே ஒரு கல்யாணம் பண்றதுக்கு அரும்பாடு பட்டுக்கு இருக்கிற நீ. ஒண்ணுக்கு 4 பொண்ணு. ஒண்ணுக்கு 4 பொண்டாட்டி. என்னன்னா அவனுக்கு ஒரு பொண்டாட்டி கல்யாணம் ஆகிறதுக்கே பெரிய பாடுபடுறதா இருக்கு. 4 கல்யாணம்னா என்னடி சொல்ற? ஆமா. ஆனா ஒருத்தங்கிட்டையும் உருப்படியா வாழ முடியல. ஒருத்தங்கிட்ட உருப்படி ஆற முடியல. எல்லாருமே இந்த வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் கல்யாணம். என்ன வியாபாரம் பாக்குறவங்க? தூக்கு வரிசையில எந்திரிச்சிட்டு வியாபாரம் பாக்குறாங்க. முதல்ல அந்த பால்கோவாக்காரனை கல்யாணம் பண்ணேன். பால்கோவா மாதிரி நம்ம வாழ்க்கை இனிப்பா இருக்குன்னு நினைச்சேன். இவன் காலைல வியாபாரத்துக்கு போறான்ல, எடுவட்ட போய் அதே ஞாபகத்துல வீட்டுல வந்து விழுந்துருச்சு தூங்கிடுறேன். சரி, நைட்டு 12 மணி இருக்கும். திடீர்னு தூக்க வரிசையில எந்திரிச்சிட்டு வியாபாரம் பாக்குறேன். என்ன எப்படி? அன்பார்ந்த பொதுமக்களே, விருதுநகர் மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகே உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏரதர பால் பண்ணை தடை செய்யப்பட்டு அற்புதமான பால்கோவா விற்பனை பண்றோம். நம்ம கிட்ட 10 ரூபா பாக்கெட் இருக்கு, 20 ரூபா பாக்கெட் இருக்கு, 40 ரூபா பாக்கெட் இருக்கு. 40 ரூபா பாக்கெட் வாங்கிட்டீங்கன்னா கம்பெனி விலையில 5 ரூபா தள்ளுபடி பண்ணி 35 ரூபாய்க்கு தரேன்னு சொல்றேன். சரி, அவன் அனௌன்ஸ் பண்ண அரை மணி நேரத்துல அப்புட்டு போயிலியா வீட்டு வாசம் முன்னாடி நிற்கிறாங்க. எதுக்கு? 5 ரூபா தள்ளுபடி பண்ணி பால்கோவா தெரியாமல எனக்கு கொஞ்சம் குடுடின்னு கேக்குறாங்க. உடுத்து விட வேண்டியதானே? இங்க பால்கோவா வச்சிருக்கேன், லூசி போல பஞ்ச வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அத்தோட நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி, டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை பூண்டுக்காரனை கல்யாணம் பண்ணேன். வெள்ளை பூண்டு விக்கிறவன். பூண்டு மாதிரி நம்ம வாழ்க்கை மனமனன் இருக்குன்னு நினைச்சேன். இவன் 12 மணினா அந்த நாசமா போனவன் 1 மணிக்குல எந்திரிச்சிடுறேன். சரி சரி சரி, 1 மணிக்கு எந்திரிச்சு நல்ல பூண்டு, நாட்டு பூண்டு, மழை பூண்டு, பூண்டல்லி பாருங்க பொலவலான்னு கொட்டுங்கிற. என்ன ஆடியோக்காரர் இங்க ஒத்துக்கிட்டு பாக்குற பூண்டு என்ன இங்கே அவர் பத்தி ஆகுது? ராமு முகரை மூஞ்சி பரேடு பேட. அத்தர அவனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்போட்டாக்காரனை கல்யாணம் பண்ணேன். வாழ்க்கைக்கு சப்போர்ட்டா இருப்பானே அப்படிங்கறக்காக அவங்க நல்ல பையனா தானே கட்டி வச்சிருக்காங்க. அப்படித்தான் கல்யாணம் பண்ணேன். இவன் 12 மணி, இவன் 1 மணினா இடையில 12:30க்கு எந்திரிச்சிருக்கான். சரி, கிலோ 10 ரூபாய்க்கு விப்பான் போல சப்போட்டா பழத்தை. சரி, 12:30க்கு எந்திரிச்சு சப்பட்ட 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 கீழே ஒத்து கீழே ஒத்து கீழே ஒத்து கிலோ 10 ரூபாய தாண்டா கீழே ஒத்து கீழே ஒத்து கீழே ஒத்துங்கிறான். நைட்டு ஃபுல்லா பத்திக்கிட்டு கிடக்குறான்.
என் வாழ்க்கையே அந்த சிந்தலா போச்சு. இனிமேல் இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணா செட் ஆகுதுன்னு விறுவிறு எங்க ஆத்தாப்பா வீட்டுக்கு ஓடிட்டு அட்டி பிச்சிருப்பாங்கல. ஏன்டி நீலாம் பொம்பளை நீலாம் இத்தனை வரை கட்டி நீ உருப்படல, நீ இனிமேல் உருப்பட மாட்டேன்னு உன்னை போட்டு அடிச்சிருப்பாங்கல. அப்படிலாம் பண்ணல. என்ன செஞ்சாங்க? நான் சின்ன பிள்ளை எல்லாம் சிட்டா இருக்கவும் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மறுபடியும்? ஆமா. அவன் என்ன செய்யறான்? ஆனா இவங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கேன். என்ன செய்யறான்? அவன் இந்த தபேலாக்காரனோட சேர்ந்தவனா இருப்பான். நம்ம அண்ணனோட ஆர்கே ரிதம்ஸ் ரஞ்சித்தோட சேர்ந்தவனா இருப்பான். என்ன செய்யறாப்புல சொல்லு. வெளியே சொன்னா வெக்க கேடு. சரி சொல்லாத போ. அதே வெளியில சொன்னா வெக்க கேடுல சொல்லாத போ. சரி 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 நான் சொல்லுறேன். சொல்லு ப்ளீஸ். சரி வா சொல்லுவா. அந்த லூசு பையன் இவனோட சேர்ந்தவனா இருப்பான் போல் இருக்கு. சரி சரி. வெளியே சொன்னா வெக்க கேடு. சரி சொல்லாத போ. அது வெளில சொன்னா வெக்க கேடு. நீ சொல்லாத. இல்ல நான் சொல்றேன். சரி சொல்லு. அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கேன். வெளியே சொன்னா வெக்க கேடு. இன்னொரு தடவை சொல்லி ப்ளீஸ். நல்லா சிரிக்கிற. என்ன செய்யற? அந்த நாசமா போனவன் நின்னாலும் போடுறேன், நிமிந்தாலும் போடுறேன், உட்கார்ந்தாலும் போடுறேன். என்னடி சொல்ற? அண்ணன் எப்படி இருக்கிறாரா? அட லூசு பேல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, குசு போடுறான்டா. அத்தே ஐயோ அம்மா எப்போ குசுமணி பேரை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு விட்டாங்க. அவனுக்கு அண்ட வாய்வு இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்த 2 நாள்ல தட்டார்னு விட்டு கிழக்கு செவத்தை 2ஆ உடைச்சிட்டேன். செவருக்கு பின்னாடி நம்ம சம்சுதியானந்தான் தான் உட்காந்து பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு போல் இருக்கு. அடிச்ச அடியில இங்க ஒரு பல்லு கொஞ்சம் இடம் கேப்பு விட்டுருச்சுடா. அண்ணே நான் என்ன பண்ணுவேன்? கஷ்டப்பட்டு கட்டி செவத்தை எழுப்பிட்டு எதை? செவத்தை. ஆனா அடுத்ததுக்கு ஆனா இவனுக்கு பின்னாடி போறது மட்டும் நிக்கல. சரி. அப்பப்ப போட அங்க வச்சு அடைக்க செவத்தை. அதானே இங்க அடைச்சா செத்து போயிடுறேன். வீட்டுக்குள்ளே பத்தி வச்சிருந்தேன். உடனே அவன் சொன்னேன், என்ன சொன்ன? அடிய பொண்டாட்டி என்னால உள்ள இருக்க முடியல. ரொம்ப போர் அடிக்குது. என்ன எங்கிட்டாவது வெளியே கூட்டிட்டு போடினா கூட்டி போயிருக்க கூடாது. இவனை பத்தி தெரிஞ்சவனா சும்மா இருக்காம காரைக்குடி பாண்டியன் தியேட்டருக்கு படம் பார்க்க கூட்டிட்டு போனேன். சரி. அந்த நேரத்துல அருமையான பழைய படம் ஒண்ணு போட்டிருந்தாங்க. என்ன படம்? அன்பேவா. எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிச்ச மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. சரி. அதுல சூப்பரான பாட்டு ஒண்ணு வருமே. என்ன பாட்டு? அருமையான பாட்டு. என்ன பாட்டு? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கை தேடுதே சொர்க்கம், கண் மூடுதே வெக்கம், பொன்மாலை மயக்கம். என்ன தெரியுமா ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? இந்த குதிரை வண்டி கிடுக்கிடுக்குன்னு ஓடும் போகும். எம்ஜிஆர் சரோஜா தேவி அதை உட்காந்து சாலியா பயணம் பண்ணுவாங்க. சாமா. தியேட்டர்ல இந்த பாட்டை பார்க்கவும் என் தலைவனை பார்க்கவும் 50 பேர் கையை தட்டி விசில் அடிச்சு பறக்க விடுறாங்க. இருக்கணும்ல. தியேட்டரே கோலாகலமா இருக்கு. சூப்பரா இருந்தது. என் புருஷன் என் பக்கத்துல உட்காந்து நல்லா தான் படம் பார்த்தேன். உள்ள போகும்போது பசிக்குதுன்னு கொஞ்சோண்டு கொண்டக்கடலை வாங்கி கேட்டேன். வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போனேன். சரி. நல்லா உட்காந்து படம் பார்த்தேன். நாசமா போனவனுக்கு இந்த கொண்டக்கடலை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி. குசு வந்துருச்சுடா. வெளியே வந்துருச்சு. போய் மேற்கு சோத்த காலி பண்ண கூடாது. நல்லா சேர்ல உட்காந்துருந்தவன் திடீர்னு தெர சைடு திரும்பி தட்டார்னு போட்டான் பாரு. சரி. தெர 2ஆ கிழிஞ்சு குதிரை வண்டி முறிஞ்சு எம்ஜிஆர் ஐயா அங்கிட்டு கிடக்குறாரு. சரோஜா தேவி அம்மா பறந்து போய் அங்கிட்டு கிடக்குது. அந்த குதிரை 2 செத்தே வச்சுரா. ஐயோ நீ ஏன்டா அழுகுற? அது குதிரை நினைச்சு இல்ல தியேட்டர் லைட்ல நீயும் படம் பார்த்துக்கிட்டு இருந்தியா? இல்ல. இனிமேல் எவனையுமே கல்யாணம் பண்ண கூடாதுன்னு லவ் பண்ணலாம்னு முடிவெடுத்து. சூப்பர். அந்த லவ் பண்ற கதையை நெக்ஸ்ட் இயர் கம் டு திஸ் மேடை. ஏது மேடை? அப்போ ஓபன் டு இங்கிலீஷ், டாக் டு இங்கிலீஷ், ஸ்பீக் டு இங்கிலீஷ். ஏதாவது புரிஞ்சா? என்ன புரியல? புரியலவும் புரியாது. எனக்கே புரியாது. நல்லா ஜோரா கைதட்டுக்கு ஒரு டைம் நல்லா அப்படிதான். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கடைசியாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளை மட்டும் வச்சுட்டு போயிடுறேன். இந்த ருதமான நேரத்தில் நீங்களாம் சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அப்படி திருநங்கை கேட்ட போட்டு வந்து உங்கள் மத்தியில் உங்களை சிரிக்க வச்சு ரசிக்க வச்சு. அது மாதிரி நன்றிண்ணா. அது மாதிரி நம்ம ஏரியாவில், நம்ம தெருவில், நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது திருநங்கை இருந்தாங்கன்னா தயவு செய்து கையெடுத்து கேட்டு கும்பிட்டுக்கிறேன். அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. நம்மளை விட அன்பானவங்க, அறிவானவங்க, புத்திசாலிங்க திருநங்கைங்க. அவங்களுக்காக நல்லா ஜோரா விட்டு கேட்டுருங்க பார்க்கலாம். நன்றி. இசரங்கில் மற்றும் ஒரு அற்புதமான நிகழ்வாக காதலினால் தோல்வியுற்ற இளைஞன் கத்தியால் அடிபட்டு முதுகில் குத்திய கத்தி வயிற்றை பிளந்து கொண்டு ரத்தம் சொட்ட தரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியோடு காண காத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பதான ஒரு அற்புதமான பாடலாக உங்கள் மத்தியிலே